Hello my dear brothers and sisters, welcome back to another video. This is Nightmares. இந்த வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி ஒரு பர்టిక్యులர் டாபிக் பத்தி ஒரு இம்பார்ட்டன்டான விஷயத்தை பத்தி உங்கள்கிட்ட நான் ஃபர்ஸ்ட் கிளாரிஃபை பண்ணாதான் இந்த வீடியோட கண்டென்ட் உங்களுக்கு முழுசா அண்டர்ஸ்டாண்ட் பண்ண முடியும்னு நினைக்கிறேன். டீப் அண்டர்ஸ்டாண்டிங் அப்பதான் கிடைக்கும். ஓகேங்களா? நம்ம இப்போ இருக்கிற இந்தியாவில் நம்ம இப்போ இருக்கிற சர்வைவல் இந்தியாவில் ஒரு பர்టిక్యులர் ஆக்ட் இருக்குது, ஒரு பர்టిక్యులர் ஆர்கனைசேஷன் இருக்குது. என்ன ஆர்கனைசேஷனா? என்ஃபோர்ஸ்மெண்ட் டைரக்டரி. இந்த மணி லாண்ட்ரி, பண மோசடி, அந்த மணி லாண்ட்ரி நான் ஃபஸ்ட் என்ன சொல்லியிருந்தேன், பண மோசடி அல்லது பொருள் மோசடி, சொத்து வழக்கு மோசடி, இந்த மாதிரி எந்த விதமான மோசடிகளாக இருந்தாலும் டைரெக்டாக இந்த என்ஃபோர்ஸ்மெண்ட் டைரக்டரி கைக்கு போய் அவங்க தக்க நடவடிக்கை எடுப்பாங்க. அதாவது ரைடாக இருக்கட்டும், ஃபர்ஸ்ட் ஸ்டெப் ரைடு எடுத்துப்பாங்க. அங்கே ஆலோசனை பண்ணதுக்கு, அங்கே என்ன உண்மையில் வந்த குற்றச்சாட்டு உண்மையான் நிரூபிக்கிறதுக்காக வேண்டி ஃபர்ஸ்ட்டு ரைடு எடுப்பாங்க. ஓகேங்களா? இந்த ரைடு மூலியமாக கிடைக்கக்கூடிய விஷயங்களை வச்சு ரிப்போர்ட் கிரியேட் பண்ணி அந்த பர்టిక్యులர் நபருக்கு அல்லது அந்த நிறுவனத்துக்கு ஒரு தொகை ஃபைன் அடிக்கலாம் அல்லது சட்டப்பூர்வமாக தண்டிக்கப்படலாம். இதுதான் இந்த என்ஃபோர்ஸ்மெண்ட் டைரக்டரி. நான் இந்த கண்டென்ட்டுக்கு போகிறதுக்கு முன்னாடி இதை நான் எங்கே இருந்து ஆரம்பிக்கலாம்னு நினைக்கிறேன்னா, நமக்கு எல்லாருக்குமே தெரியும் 8 நவம்பர் 2016 நைட்டு ஒரு 8 மணிக்கு திடீர்னு நம்ம எல்லாருக்குமே ஒரு நியூஸ், ஷாக்கிங்கான நியூஸ், பொதுமக்களுக்கு அன்றாட காட்சிக்கு ஒரு தவிர்க்க முடியாத ஒரு பெரிதளவு பாதிப்பு உட்படுத்தக்கூடிய ஒரு நியூஸ் வருது. நம்மளோட பிரதமர் மோடி நேரடியாக தொலைக்காட்சியில் வந்து ஒரு அறைக்கூவல், ஒரு அறிவிப்பு கொடுக்குறாங்க. என்னன்னா, 8 நவம்பர் 2016 இன்னைக்கு நைட்டில் இருந்து, அதாவது விடிஞ்சிட்டுனா இன்னைக்கு நைட்டில் இருந்து 500 ரூபா தாளும் 1000 ரூபா தாளும் எந்த ஒரு வங்கியிலும் எங்கேயும் தெல்லுபடி ஆகாது. எப்படி? இன்னைக்கு நைட்டில் இருந்து, டைம் தரல, அதை நல்லா நோட் பண்ணிக்கணும். இன்னைக்கு நைட்டில் இருந்து 500 ரூபா தாளும் 1000 ரூபா தாளும் செல்லுபடி ஆகாது அப்படின்னு ஒரு பெரிய ஒரு பாதிப்புக்கு உட்படுத்தக்கூடிய அறிவிப்பை விட்டாங்க. இப்போ இதனால எல்லாருமே வருத்தப்பட்டு இருக்கக்கூடிய டைம்ல, எல்லாருமே ரொம்ப சார்ந்த சோகத்தில் இருக்கிற டைம்ல இந்தியாவில் ஒரே ஒரு நபர் மட்டும் சந்தோஷம் இருந்தார். அந்த நபரை பற்றி தான் இந்த வீடியோவில் நான் டீட்டெயில்டாக எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன். அதுக்கு பின்னடைவுகள், அதுக்கு மட்டும் இல்லாமல் இப்போ என்ன நடந்துட்டு இருக்கு அதை பற்றி இந்த வீடியோவில் நான் டீட்டெயிலாக சொல்கிறேன். ஓகேங்களா? அந்த நபர் யாரு அப்படின்னு நீங்கள் கேட்டாச்சுன்னா, விஜய் சேகர் சர்மா. இது யாருன்னு உங்களுக்கு தெரியாது. எனிவே, இந்த விஜய் சேகர் சர்மா இவரோட ஜானி அப்படின்னு பார்த்தாச்சுன்னா 2000 எப்போ அந்த நோட்டுகள் எதுவும் செல்லுபடி ஆகாதுன்னு சொன்னாரோ அன்னையிலிருந்து ஆரம்பிக்குது இவரோட பயணம். அதுக்கு முன்னாடி ஒரு 2-3 செல்ஃபிஸை உங்களுக்கு நான் காட்டுறேன். என் மொபைலில் இருக்குது, நான் அதை உங்களுக்கு காட்டுறேன். இப்போ இந்த செல்ஃபியை பாருங்க. இது இவரே, அந்த நபர், நான் இப்போ விஜய் சேகர் சர்மான்னு சொன்னது இந்த நபர், பக்கத்தில் நம்மளோட பிரதமர் மோடி. இப்போ அடுத்த செல்ஃபி இதுலேயே அதே மாதிரி நெருக்கமானது. இப்போ அதுக்கடுத்த செல்ஃபி இதுலேயே நெருக்கமானது. இந்த மாதிரி நெருக்கமான இருக்கக்கூடிய இந்த நபர், இவர் யாரு? எஸ், இவர் தான் இப்போ மார்ச் 1ஆம் தேதியிலிருந்து பேன் பண்ணப்படக்கூடிய, மார்ச் 1ஆம் தேதியிலிருந்து இனிமேல் உபயோகத்தில் இருக்காத பேடிஎம்மோட ஃபவுண்டர். யான்னு கேட்குறீங்கல்ல? ஓகே. இப்போ இந்த 2016 ஆரம்பிச்சவரோட ஜார்னி 2023 எப்படி போயிருக்குன்னா, உலக பணக்கார பட்டியலில் 100வது இடத்தில் இவர் தாக்கப்பட்டார். 100வது இடத்துக்குள்ள இவர் வந்துட்டார். எத்தனை வருஷத்துல? கிட்டத்தட்ட 4 வருஷத்துல. 4 வருஷத்துல இது ஒரு பெரிய பெரிய ரெக்கார்ட். ஓகேங்களா? 2016 ஆரம்பிச்சது 2023 உலக 100 பணக்காரர்கள் பட்டியலில் இவர் அடங்கிவிட்டார். இதற்கு காரணம் எல்லாமே திரு நரேந்திர மோடின்னு சொன்னா உங்களால் நம்ப முடியுமா? ஓகே, இப்போ நான் விஷயத்துக்குள்ள வரேன். இது என்ன நடந்துச்சுன்னு சொல்லி இதாக்கிறேன். இதுக்கு முன்னாடி சொன்னது எல்லாமே இன்ட்ரோடக்ஷன் தான். இப்போ தான் நம்ம கண்டென்ட்டுக்குள்ள வரோம். ஓகேங்களா? இப்போ 2016 இப்படி நைட்டு ஒரு விஷயத்தை பிரதமர் மோடி சொன்ன உடனே எல்லாரும் வயிற்றில் அடிச்சுட்டு வாயில் அடிச்சுட்டு நம்ம இப்பெல்லாம் போய் நோட்டை மாற்ற நின்னோம். ஆனால் அதே 2 நாள் கழிச்சு அதே பேடிஎம்ல ஒரு நோட்டீஸ் வருது. அந்த நோட்டீஸை நீங்கள் பாருங்க. நோட்டீஸை உங்களுக்கு காட்டுறேன். என்ன விஷயம்னா, அதில் என்ன போட்டிருக்காங்கன்னா, கங்க்ராச்சுலேஷன்ஸ் ஹானரபிள் பிரைம் மினிஸ்டர் ஸ்ரீ நரேந்திர மோடி ஆன் டேக்கிங் த போல்டஸ்ட் டெசிஷன் இன் த ஃபினான்ஷியல் ஹிஸ்டரி ஆஃப் இண்டிபெண்டன்ட் இந்தியா. கீழே அவரோட ஃபோட்டோ போட்டு, பே வித் பேடிஎம் டு மோர் தேன் 500 crore people and business join the revolution. ஓகே, இதுதான் இந்த விஷயம். என்ன சொல்லியிருக்காங்கன்னா, மனதார வாழ்த்துக்கள் திரு நரேந்திர மோடி. எதற்காக வேண்டி? இதுவரைக்கும் வரலாற்றில், இதுவரைக்கும் சமுதாயத்தில், இதுவரைக்கும் அரசால் எடுக்கப்படாத ஒரு போல்டஸ்ட், ஒரு கம்பீரமான, ஒரு பெரிய புரட்சியை இதில் ஃபினான்ஷியல் ஹிஸ்டரியில் இதுவரைக்கும் எடுக்காததுக்காக வேண்டி உங்களுக்கு வாழ்த்துக்கள். எடுக்காத ரெவல்யூஷனை நீங்கள் எடுத்ததுக்காக வேண்டி உங்களுக்கு வாழ்த்துக்கள். என்னது? அன்றாட மனுஷன் வயிற்றில் அடிச்சது, இதுக்காண்டி வாழ்த்துக்கள் இந்த மனுஷன் சொல்லியிருக்காரு. இது பேடிஎம்மோட ஃபர்ஸ்ட்டு பிரைம் மினிஸ்டர் மோடியை வச்சே உள்ள அட்வர்டைஸ்மெண்ட். நான் ஃபர்ஸ்ட்டு அந்த ஃபோட்டோஸ்லாம் காமிச்சோம்ல, அப்போவே உங்களுக்கு 2 பேருக்குள்ள நட்பு விஷயம் நல்லாவே தெரிஞ்சிருக்கும். இப்போ நம்ம விஷயத்தை பார்த்தோம்னா, இப்போ பேடிஎம் பேன் பண்ணியிருக்காங்கன்னு ஒரு நியூஸ் வருது. யார் பேன் பண்ணியிருக்கா? ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா. இந்த ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா இந்த பேடிஎம்மை பேன் பண்ணதுக்கு முதல் காரணம், எப்போத்துலேருந்து? மார்ச் 1லேருந்து உங்களுக்கு பேடிஎம் யூஸ் பண்ண முடியாது. இப்போ இத்தனை நாள் நீங்கள் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணி வச்சுன்னா உங்களோட நிலைமை கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. உங்களுக்கு அதில் தான் ட்ரான்சாக்ஷன் இருக்கும். இப்போ கடைனாலும் சரி, ஒரு பிஸ்னஸ் அட்மினிஸ்ட்ரேஷன் இருக்கணும்னா அந்த பேடிஎம்மோட அக்கௌண்ட்டை தான் எல்லாத்துலேயுமே இன்வால்வ் பண்ணிப்பாங்க. இல்லை
அப்போ அப்படி இன்வால்வ் பண்ண ஒரு விஷயத்தை டக்குன்னு பேன் பண்ணும்போது அவங்களுக்கு எந்த அளவுக்கு பின்னாடி வரும், அதை ஃபஸ்ட்டு இது பண்ணி மைண்டில் ஏற்றுக்கணுங்க. இப்போ நான் விஷயத்த சொல்கிறேன். கிட்டத்தட்ட 10 கோடி தனி மனித டேட்டாக்களை இமேஜின் பண்ணி பாருங்க. 10 கோடி டேட்டாக்களை பிஜேபியோட பார்ட்டிக்கு, இதை நான் சொல்லலை, ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியாவே சொல்லுது, பிஜேபியோட பார்ட்டிக்கு இவங்க தாரவாத்து கொடுத்துருக்காங்க. எப்படி பிஜேபியோட பார்ட்டிக்கு தாரவாத்து கொடுத்துருக்காங்கன்னா இவங்களை நம்பி உள்ள நம்மளோட பேடிஎம் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணியிருப்போமே, நம்ம எத்தனை வயசு என்ன விஷயம் எல்லாத்தையுமே நம்மளோட பர்சனல் டேட்டா இது எல்லாத்தையுமே கொடுத்துருக்காங்க. எதுக்கு அப்படின்னா இந்த பிஜேபி தனி ஆய்வு நடத்தும். ஆய்வு நடத்தி எத்தனை மக்கள் யாரை விரும்புகிறாங்க, எத்தனை மக்கள் எந்த கட்சிக்கு ஆதரவளிக்காங்க, எத்தனை மக்கள் எத்தனை வயசு வரம்பில் இருக்காங்க அப்படின்ற டேட்டாவை கலெக்ட் பண்ணுறதுக்கு அல்லது வேறு எந்த டேட்டாவை கலெக்ட் பண்ணுறதுக்கு ஒரு ஊக்கத்துளைவாட்டு இந்த டேட்டா கலெக்ஷன், இந்த டேட்டா என்கிரிப்ட் இருக்குது. ஓகேங்களா? 10 கோடி இமேஜின் பண்ணி வரங்க. 10 கோடி. அதுக்கு அடுத்த குற்றச்சாட்டு, இந்த குற்றச்சாட்டு கடைசியில் எங்கே வந்து நிற்குதுன்னு கடைசியில் சொல்கிறேன். அடுத்த குற்றச்சாட்டு, ஆர்பிஐ ஒரு ரிசர்ச் நடத்துகிறாங்க. இந்த பேடிஎம் வச்சு ஒரு ரிசர்ச் நடத்துகிறாங்க. 35 கோடி அக்கௌண்ட்ஸை எடுத்து அதில் ரிசர்ச் பண்ணுறாங்க. அதில் 31 கோடி மொத்தம் எடுத்தது 35, அதில் 31 கோடி இன்ஆக்டிவாக இருக்குது. இந்த இன்ஆக்டிவான ஒரு விஷயத்தை வச்சு தான் இவ்வளோ நாள் இவங்க ஆர்பிஐயை பூச்சாண்டி கட்டி ஏமாத்திருக்காங்கன்னு சொல்லலாம். எங்கள்கிட்ட 35 கோடி டேட்டாக்கள் இருக்குது, அல்லது அதுக்கு மேலேயுமே இருக்கலாம். இவங்க எடுத்தது 35 கோடி. ஆனால் அதில் பார்த்தாலே 31 கோடி இன்ஆக்டிவ். கொஞ்சம் கற்பனை பண்ணி பாருங்களேன். அப்போ மொத்த 100% எடுத்து அதில் எத்தனை இன்ஆக்டிவாக இருக்கலாம்? அதை வச்சு இவங்க ஆர்பிஐயை ஏமாத்திருக்காங்க. அது இரண்டாவது குற்றச்சாட்டு. இது குற்றச்சாட்டு மட்டும்தான், ஆனால் இன்னும் அதற்கு எந்த ஒரு தக்க நடவடிக்கையும் எடுக்கப்படவில்லை. அதுதான் உண்மை. இது குற்றச்சாட்டு. மூணாவது குற்றச்சாட்டு, நம்மளோட மோடி வந்து நல்லா பேசிட்டு இருந்தார். நம்ம சைனாக்கும் இந்தியாவுக்கும் ஒரு கான்ஃப்ளிக்ட் வந்த உடனே, ஒரு பிரச்சனை வந்த உடனே சைனாவோட எல்லா கம்பெனியுமே புறக்கணிச்சிட்டோம், எந்த கம்பெனிங்க இங்கே இருக்கக்கூடாது, எல்லாத்தையுமே போட்டி கட்டி வீட்டுக்கு அனுப்பி விட்டுட்டோம் அப்படின்னு சொல்லியிருந்தார இந்த மனுஷன், மோடியோட நெருங்கிய நம்பர் இந்த மனுஷன் தன்னோட 100% ஆஃப் ஷேர்ஸில் 52% இந்த விஜய் சேகர் சர்மா வச்சுக்கிட்டாரு. இவர் ஃபவுண்டர், இவர் இப்போ டாப்பஸ்ட் ஷேர் ஹோல்டராக இருக்காரு. பாக்கி உள்ள 48% இந்த சின்ன சின்ன இண்டஸ்ட்ரியல்ஸ் இருக்குமே அதுக்கு பிரித்து கொடுத்துருப்பாரு. நான் சின்னதுன்னு சொன்னது கிட்டத்தட்ட 5000 கோடி 6000 கோடி மதிப்புள்ள இண்டஸ்ட்ரிஸ் தான் சொல்கிறேன் சின்னதுன்னு. ஆனால் அதுலேயே 2 இண்டஸ்ட்ரி பெரிய இண்டஸ்ட்ரி, ஒன்று ஆண்ட், இன்னொன்று அலிபாபா. இந்த 2 இண்டஸ்ட்ரியுமே, இந்த 2 ஃபேமுமே எங்கே உள்ளதுன்னா சைனாவில் உள்ளது. இவங்க எப்படி இந்த 10 கோடியை பிஜேபிக்கு தார்வார்த்தி கொடுத்தாங்களோ அதே மாதிரி நம்மளோட டேட்டா இந்த 2 சைனீஸ் கவர்மெண்ட் சைனீஸ் ஃபேமுக்கு போவாதுன்னு எந்த நிச்சயமும் கிடையாது. இது எல்லாமே பிஜேபியோட மேற்பார்வையில் நடத்தப்பட்டிருக்கிறது, நான் தெளிவாக சொல்லுவேன். ஓகேங்களா? ஏன்னா நீங்கள் நான் ஃபஸ்ட்டு காணிச்சேன் 2 ஃபோட்டோஸ், கொஞ்சம் ஃபோட்டோஸ் காணிச்சேன். எந்த அளவுக்கு நட்பு அதிகமாட்டு க்ளோஸாக இருக்குன்னு நீங்களே பார்த்துப்பீங்க. இந்த விஷயங்கள் எதுவுமே வெளிப்பாராமல் இருக்காது, வந்த விஷயங்கள் தான், ஆனால் கண்டுக்காமல் விடப்பட்ட விஷயங்கள். ஓகேங்களா? இவ்வளோ தூரம் குற்றச்சாட்டு வச்சு இவ்வளோ தூரம் பேன் பண்ணப்பட்ட பிறகும், பேன் பண்ண அறிக்கை விடப்பட்ட பிறகும் என்ஃபோர்ஸ்மெண்ட் டெரிட்டரியாக இருக்கட்டும், போலீஸாக இருக்கட்டும், எந்த ஒரு சட்ட விரோத செயல் செய்தால் அவர்களை தண்டிப்பவர்களாக இருக்கட்டும், சிங்கிள் பெனால்ட்டி அல்லது சிங்கிள் ரைடு, சிங்கிள் கமிட்மெண்ட் எதுவுமே இந்த விஜய் சேகர் வர்மாவிடம் அல்லது இந்த பேடிஎம் கம்பெனியிடம் தாக்கல் படவில்லை. ஒரு சின்ன சமன் கூட அனுப்பலை. ஓகேங்களா? அப்போ எந்த அளவுக்கு ஒரு பிரதமர் கூட்ட நம்ம எந்த அளவுக்கு க்ளோஸாக இருந்தால் என்ன வேணாலும் பண்ணலாங்கிறதுக்கு இது ஒரு முன்மாதிரி. இதை நல்லா மைண்டில் ஏற்றிக்கிடுங்க. இப்போ நான் இதுலேருந்து ஒரு 2 கேள்வி கேட்கணும்னு நினைக்கிறேன். முதல் கேள்வி, எதற்காக வேண்டி இப்படி பெரிய பெரிய நிறுவனங்கள், பெரிய பெரிய அரசியல் கட்சியுடன் ஒப்பந்தம் கொண்டவர்கள் இந்த நிறுவனங்கள் தங்களுடைய சட்டங்களை, லா அண்ட் ஆர்டரை மதிக்க மறுப்பது ஏன்? இது ஒரு கேள்வி, ஒரு நியாயமான கேள்வி. ஏன் மதிக்க மறுக்கிறது? ஏன் சட்டப்பூர்வமாக இயங்க மறுக்கிறது? ஏன் பண்ணலை? அது ஒரு கேள்வியாக இருக்குது. இதுக்கு விடையும் எனக்கு தெரியும், ஆனால் இதை நான் இங்கே சொல்ல விரும்பலை. 2வது கேள்வி, இப்படி வழி தவறி சட்டத்தை மறுத்து சட்டத்தின் அப்பாற்பட்ட பாதைகளில் சென்று கொண்டிருக்கிற இந்த நிறுவனங்களை இப்படி அந்த லாப நாட்டை உடச்சி எரிஞ்சிட்டு போகுதுல்ல, இது மணி லாண்டரிங்கிறது ஒரு பிக்கஸ்ட் இஷ்யூ. அதாவது பெரிய பண மோசடி. இதுக்கு முன்னாடி அத்வானி மேலேயும் இதே மாதிரி போட்டிருந்து எந்த ஒரு டேக்கருமே பண்ணலை. அதை அப்படியே காத்தோடி காத்தா விட்டாச்சு. அதோட காரணம் வந்து பெருசாக சொல்லிட்டு போகிறாங்க. இப்படி மணி லாண்டரி அந்த மாதிரி ஒரு பெரிய இஷ்யூக்களை பண்ண இந்த நிறுவனங்களை அரசு ஏன் கண்டுக்கானகம் இருக்குது? அப்படி தன்னோட போக்கில் ஏன் விடுது? எந்த ஒரு நடவடிக்கையுமே ஏன் இது வரைக்கும் எடுக்காமல் இருக்குது? இது என்னோட 2 கேள்வி. 2வது கேள்வி. ஓகேங்களா? நான் லாஸ்ட்டாக ஃபைனலாக என்ன சொல்ல வரேன்னா, இப்படிப்பட்ட ஒரு அரசாங்கம் இப்படி மக்களின் வயிற்றில் அடிச்சு கொஞ்சம் அந்த 2016 டைமில் போய் பாருங்களேன், நம்மளோட அப்பாவாக இருக்கட்டும், நம்மளோட ஃபேமிலியாக இருக்கட்டும், எந்த அளவுக்கு நைட் ஓடினாங்க அந்த 500 தலையை 1000 தலையை மாற்றுறதுக்காக வேண்டி. கேட்டால் என்னது? பிளாக் மணி ரெப்ரெஷன், கருப்பு பணத்தை மாற்றுறதுக்கு, கருப்பு பணத்தை ஒழிக்கிறதுக்கு. கருப்பு பணத்தை நீ ஒழிச்சு வச்சுக்கிட்ட. ஓகேங்களா? கருப்பு பணத்தை நாசமாக்கல, நீ வீட்டுக்குள்ளே ஒழிச்சு வச்சுக்கிட்ட. நீ மட்டும் வச்சுக்கிடணும்னு நினச்சா மற்றவங்க வச்சுக்க கூடாதுன்னு நினச்சனால தான் இது இந்த மாற்றம். இந்த 5000 500 தாளை மாற்றினது. இதுதான் இதோட ஃபேக்டே. நிறைய கருப்பு பணத்தை ஒழிக்கணும்னா அதுக்கு நிறைய வழி இருக்குது.
இந்த ஒத்த வழி, இந்த ஒரு வழியே இல்லாத ஒரு பாதையை காமிச்சு இதுதான் வழின்னு சொல்றது ஒரு முட்டாள்தனமான அரசாங்கத்துக்குரிய வேலை. இது நான் ஓப்பனாட்டே சொல்லுவேன். இது பொதுமக்களோட வயிற்றுல அடிச்சு இந்த கடைசி குடிமகனோட கழுத்தை இருக்கக்கூடிய சமம் தான் இந்த 500 தலையும் 1000 தலையும் மாற்றினது. நினச்சி பாருங்களேன், எத்தனை பேர் நட்ரோட்டில் இருந்து அந்த க்யூவில் நின்று இறந்தாங்க நெருக்கத்தினால. ஒரு விவசாயி தன்னோட உழவு வேலைகளாம் பார்த்துட்டு கடைசியில் ஒரு 10,000 கொண்டு சேர்த்து வச்சிருப்பான் 500 கிட்டாட்டு. அதை உடனே கொண்டு மாற்றினா அவன் எங்கே போவான்? அவனுக்கு ஒரு பேங்கில் போய் கூட அவனுக்கு பழக்கம் இருக்காது. அவன் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு இதுவும் அந்த வேலை நின்று செத்த சாவதான் இருந்தான். நீங்கள் டக்குன்னு ஆன்லைன் ட்ரான்சாக்ஷனில் மாற்றிட்டு போயிட்டீங்க, வசதியானவர்கள் பணக்காரர்கள் அனைத்தும். எனிவே இந்த வீடியோ கிரியேட் பண்ணுறதுக்கு ஒரு கட்டாயமான சூழ்நிலை, இந்த சூழ்நிலை நம்ம இப்போ இருக்கக்கூடிய சூழ்நிலை. அதனால் இந்த சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நான் வந்து அடிக்கடி நிறைய வீடியோஸ் தான் சொல்லிட்டு இருக்கேன். நீங்கள் பண்ணுற சப்ஸ்கிரைப் எல்லாமே எனக்கு பெரிய மோட்டிவேஷனாக இருக்கும், ரொம்ப ஒரு சப்போர்ட்டிவாக இருக்கும். நான் இப்போ வளர்ந்துட்டு இருக்க ஒரு யூடியூப் சேனல் தான், இப்போ தான் ஸ்டார்ட் அப் பண்ணியிருக்கேன். எனிவே நீங்கள் பண்ணுற சப்ஸ்கிரைப் பண்ணுறது எல்லாமே மோட்டிவேஷன். ஓகேங்களா? இன்னொரு வீடியோவில் உங்களை வந்து மீட் பண்ணுறேன். அது வரைக்கும் பாய்.